கெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. லே மச்சான், என்னல நேரத்துக்கு வரல? அதான் நான் சொன்னோம்ல எங்க அத்தை மோளுக்கு சடங்கு. நீ மட்டும் இல்ல, அங்க இந்த வாயாடி குரூப் இருக்கு, அந்த கேங்ல எவ்வளவுமே வரல. ஆமலை மச்சான், நானே சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா போனேம்ல, அந்த ஊர் வேற யார் ஊரும் இல்ல, இந்த வாயாடி பொண்ணோட ஊர் தான். என்னலே மச்சான் சொல்லுத? அது மட்டும் இல்லல, அந்த வாயாடி பொண்ணு எனக்கு வந்து அத்தை பொண்ணு ரிலேட்டிவ்ல வருது. உன் காட்டுல மழைதாம்லே மச்சான். போல அந்த பொண்ணு நம்ம நின்று பேசினாலே பேச முடிக்கு, அது பாட்டுக்கு ஏதாவது நம்மகிட்ட பேசணும்னா மட்டும் நல்லா பேசுது. அது கொஞ்சம் அப்படித்தானல, கொஞ்சம் வாயாடி. ஆனா நல்ல பொண்ணுதான்ல. அவளை நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன், ஆனா எனக்கு அவ ஃபேஸ் சரியா ஞாபகம் இல்ல. சரிலே மச்சான், சரி சரி. நீ ஒருத்தம்ல, எனக்கு ஆனா அந்த பொண்ணை பிடிக்கும், ஆனா அது அவட்ட எப்படி சொல்லன்னு தான் தெரியல. என்னல மச்சான் சொல்லுத? லே இது சரி இல்ல பாத்துக்கா. எனக்கும் புரியுதுல, ஆனா எந்த பொண்ணை பார்த்து நான் இப்படி பண்ணதில்ல. இந்த பொண்ணை பார்த்தா மட்டும் யான்னு தெரியல, ஏதோ மனசுக்குள்ளெல்லாம் அப்படி பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரியே இருக்கு. இருக்கும்லே மச்சான், இருக்கும். அத நீ உன்னோடே வச்சுக்கா. அந்த பொண்ணுகிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காத, எடுத்து மூஞ்சிலே காரி துப்பிட்டு செவுட்ல ஒன்னு வச்சுட்டு போயிருவா. யாம்லே நீ என்ன இப்படி பயங்காட்டுத? சரி, வேற என்னத்துல சொல்லுத? அந்த பொண்ணு வேற சரியான ஒரு வாயாடி, அடிச்சாலும் அடிச்சிருவா போல, அப்படிதான் நிக்கு. சே, அப்படிலாம் இல்ல, அவனா அவ்வளவுக்குள்ளெல்லாம் ஒன்னு ஒரு கோபக்காரிலாம் கிடையாது. சரிலே மச்சான், அப்ப நீ நடத்து. லே ஏதாவது சொல்லல, நான் எப்படி அவட்ட எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். நீ அப்ப என்ன மாமா வேலை பார்க்க சொல்லுத? சரி, உன் கூட பழகின பழக்கத்துக்கு இந்த ஒரு இளவை தான் செய்யாம இருந்தேன், அதையும் செஞ்சு தொலைதேன். கோச்சுக்கிடாதல மச்சான். சரில, அந்த பொண்ணை பார்த்து டைரக்டா பிடிச்சிருக்குன்னு சொல்லிரு. ஒண்ணு அடிப்பா, இல்லைன்னா சிரிப்பா, ஏதாவது ஒண்ணு நடக்கும். சீக்கிரம் போய் சொல்லிட்டு வா. இந்த தைரியம் இருந்தாதான் நான் நேரத்துக்கே அவட்ட சொல்லியிருப்பேனே. அப்ப பின்ன வேற என்னத்துல செய்ய சொல்லுத? வேற என்ன பண்ண போற நீ? ஏதாவது ஒரு ஐடியா சொல்லம்லே. இரு யோசிக்க. லே மச்சான், நாளைக்கு வேலண்டைன்ஸ் டேல அந்த பொண்ணுக்கு நீ டைரக்டா ஒரு ரோஸ் கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணிரு. என்னல மச்சான் சொல்லுத? அது கரெக்டா இருக்குமா? அதுதாங்க கரெக்ட், அப்படியே பண்ணிரு. சரிலே, அப்போ நாளைக்கு அவட்ட சொல்றேன். லே மச்சான், உன் ஆள் வருது. இன்னல சொல்லுத? கார்த்தி வாராளா? ஆமாலே, ஆமா இங்கதான் வாரா. நான் கிளம்புறேன், நீ பேசிட்டு வா. சரிலே மச்சான், நீ கிளம்பு. எங்க போனால்வன் வேற தெரியலம்மா. எங்கேயாட்டு பேய்கிடுதாள்வ, என்ன விட்டுட்டு ஓடிடுதாள்வ. கொஞ்ச நேரம் தான் எழுதுறதுக்கு லேட் ஆயிட்டு, அதுக்குள்ள எங்கேயோ போயிட்டாள்வம்மா. இந்த காலேஜே நான் ஃபுல்லா சுத்தி வந்துட்டேன், எங்க கடக்கால்வனே தெரியல. அது யாரு? பார்க்க சீனியர் மாதிரியே இருக்கு. சீனியர் தான், அவர்கிட்டே போய் கேப்போம், இவ்வளோ எங்கேயாவது பார்த்துருக்காரா நீ? ரவுடி சீனியர். என்ன கார்த்தி சொல்லு. என்ன அதிசயமா இப்ப நம்மள கார்த்தின்னு கூப்பிடுறாரு? சரி, என்னமா இருந்துட்டு போட்டு. கொஞ்சம் இருங்க, நான் வாரேன். சரி வா. சொல்லு கார்த்தி, என்ன? அது ஒண்ணு இல்ல சீனியர். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? என்ன இப்படி கேக்குறா? ஏன் கார்த்தி? அது ஒண்ணு இல்ல சீனியர், எப்பவுமே என்ன வாயாடி கார்த்திங்கிய, இல்ல இன்னைக்கு அதிசயமா வெறும் கார்த்திங்கீங்களா, அதான் கேட்டேன் ஏதாவது பிரச்சனையானி. வேணா ஏதாவது பிரச்சனை சொல்லுங்க, நான் அதுக்கு சொல்யூஷன் சொல்றேன். அது ஒண்ணு இல்ல, நான் உன்கிட்ட ஒண்ணு கேப்பேன், அதுக்கு நீ ஒத்துக்கிடணும். என்ன சீனியர், என்னன்னு சொல்லுங்க. நாளைக்கு நீ ஃப்ரீயா? என்ன இப்படி கேக்குறாங்க? ஏன் சீனியர்? ஒண்ணு இல்ல, சும்மா தான் சொல்லேன். நாளைக்கு காலேஜ் வர வேண்டியது இருக்கு, வேற எனக்கு எந்த வேலையும் இல்லையே. சரி, காலேஜ் முடிஞ்சோன்னா நான் நாளைக்கு ஒன்று ஒரு இடத்துக்கு கூட்டு போவேன், வருவியா? எங்க சீனியர் கூட்டு போறீங்க? தனியாலாம் எங்க வீட்ல அப்படி போறதுக்கு அலௌட் கிடையாது. இல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸை வேணாலும் கூப்பிட்டு வா. அப்ப சரி சீனியர், என்னன்னு சொல்லுங்க, அவள்கிட்ட கேட்டு நான் சொல்றேன். நான் உனக்கு மெசேஜ் பண்றேன், நம்பர் தாயேன். நம்பரா? நீங்க எங்க அஜய்க்கு வேணா அனுப்புங்களேன்.
ஏன் என்ன நம்பி நீ உன் ஃபோன் நம்பர் கூட தர மாட்டியா? அப்படி இல்ல சீனியர், நம்ம பார்த்து பேசி ரொம்ப நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணணுமான்னு யோசிச்சேன். சரி, அப்படி நீ பயந்துக்கிட்டுலாம் ஒன்று எனக்கு தரான்டான். நான் அஜய்க்கே அனுப்பி வைக்கேன். இல்ல இல்ல சீனியர் வேண்டாம், நான் என் நம்பர் சொல்றேன், நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. இல்லை, நீ அப்படி பயந்து யோசிச்சுக்கிட்டுலாம் ஒன்று தரான்டான். நான் அஜய்க்கே அனுப்பி வைக்கேன். வேண்டாம் சொல்றேன்ல சீனியர். அஜய் ஏன் என்னத்துக்கு எதுக்கு போறீங்க நிறைய क्वेश्चन கேட்பான். வீட்ல வேற சொல்லிடுவான், ஏதாவது பிரச்சனை ஆயிரும். நீங்க என்னோட நம்பரே சேவ் பண்ணிக்கோங்க. சரி, அப்போ நம்பர் சொல்லு. 990548. ஓகே, சேவ் பண்ணிட்டேன். நாளைக்கு நான் இதே டயத்துக்கு நீங்க வந்துரு, சரியா? ஆந்து போவோம். ஓகே சீனியர், நாங்க எல்லாரும் வரோம். எங்கன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது சீக்ரெட் அண்ட் சஸ்பென்ஸ். நான் உனக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன் டே, நீ வந்துரு. ஓகே ரெடி சீனியர், பை. பரவ பார்க்கலாம். ஓகே ஓகே, பாய். பாயாடி கார்த்தி. ஒத்தையிலே நின்று பேசணும் தான் நாங்களே விட்டோம். என்னடி சொல்லுத லூசு? அந்த சீனியர் ஒண்ணு நாளைக்கு எங்க வர சொன்னாரு? எங்கன்னு தெரியல. நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து சுத்தி பார்க்க போவோம்னு சொன்னாரு. நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். டீ எல்லாரும் வந்துருங்க. சரி, நாங்களாம் வரதெல்லாம் விடு. ஏன் அந்த சீனியர் ஒன்ன மட்டும் என்ன மட்டும் தான் எனக்கு புரியல. ஏன்னா அவர் உங்க யாரையுமே பார்த்திருக்க மாட்டாரு, என்ன மட்டும் தான் பார்த்திருப்பாரு அந்த நேரத்துல. அதான் சொல்லிருப்பாரு. ஏய் கார்த்தி, நாங்க அந்த சீனியர் வந்து நீ அந்த சீனியர்ட்ட பேசிட்டு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் கிராஸ் ஆகி போனோம். அவர் எங்க எல்லாரையுமே பார்த்தாரு. நீ இருக்கியானே அவர் எங்களை சுத்தி சுத்தி பார்த்தாரு. இல்ல எனக்கு புரியல. ஏ மக்கு, இது கூட உனக்கு புரியல? நாளைக்கு என்ன டே? நாளைக்கு என்ன டே? பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டேவா? ஆமாட்டி லூசா, அதனால தான் அவர் ஒன்ன மட்டும் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாரு. நீ நான் மட்டுமா இழுத்தியா? அதனால நீ மட்டும் இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுவான்னு சொல்லி சமாளிச்சிட்டாரு. அப்ப என்னடி சொல்றிய? நாளைக்கு சீனியர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாங்கங்கறீங்களா? ப்ரப்போஸ் பண்ண போறாங்க இல்ல, ப்ரப்போஸ் தான் பண்ண போறாரு அப்படினு சொல்றான். எடி கார்த்தி, அப்படியே சீனியர் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாருனா நீ அவருக்கு என்ன பதில் சொல்லுவ? நான் வந்து தெரியலையே. யாம்டி கார்த்தி இப்படி இருக்க? சொல்ல, நீ என்ன சொல்லுவ? நீ சத்தியமாவே எனக்கு தெரியல அஞ்சலி, என்ன சொல்லணும் நீ? அவரை நான் சரியா பார்த்தே வேணா ஒரு வாரம் இருக்குமா? அவர்கிட்ட இப்படி கேட்டாருன்னா நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு தெரியலடி உண்மையாவே. சேத்தி அஞ்சலி, நர்வஸ் ஆகாத. அதான் நாங்களும் தான் உன் கூட வருவோமே. அப்படியே அவர் என்ன கேட்க போறாருன்னு நாங்களும் தான் பார்ப்போம். எனக்கு உண்மையாவே ஆனா ஒரு மாதிரி பயமா இருக்குடி. ஒரு மாதிரி கஷ்டமா கில்ட்டியா ஃபீல் ஆகுது. எதுக்கு நீ கில்ட்டியா கஷ்டமா ஃபீல் பண்ற? அதெல்லாம் சும்மா ஃப்ரீயா விடு. நான் வந்து உனக்கு கேட்கனே, உனக்கு சீனியரை பிடிக்குமா பிடிக்காதா? எனக்கு சீனியரை பிடிக்கும் டி. இப்பன்னு இல்ல, அவரை நான் என்னோட சின்ன வயசுலயே பார்த்திருக்கேன். அப்பமே எனக்கு அவரை பிடிக்கும். என்னடி சொல்ற கார்த்தி? சின்ன வயசுலயே தெரியுமா அவரை? ஆமாட்டி, எனக்கு அவரை சின்ன வயசுலயே தெரியும். ஆனா எனக்கு சரியா ஒழுங்கா அவரோட ஃபேஸ் ஞாபகம் இல்ல.
சேத்தி அவர் நாளைக்கு என்ன பண்ண போறாருன்னு நாளைக்கு பாப்போம். சரி டி. ஹாய் गाइस, நாளைக்கு நான் சீனியர்ட்ட வந்து என்ன பதில் சொல்லணும்ங்கறத நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க गाइस. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா